Good morning, dear aspirants. Today's news. First news: Delhi police suggests larger Supreme Court bench to review UAPA bail curbs. So, we issued a background என்னன்னா ஒரு act, Unlawful Activity Prevention Act, which was composed on the year 1967, and it is supposed to be a stronger act against the terrorism. பொட்டா ஆக்ட்னு ஒன்று இருந்துச்சு, அதுக்கு அதை ரீப்ளேஸ் பண்றது, ரீப்ளேஸ்ன்னு சொல்லக்கூடாது, அதை விட கொஞ்சம் அட்வான்ஸா பவர்ஃபுல்லா இருக்கணும் கொண்டு வந்த ஆக்ட் அந்த ஆக்ட். ஸோ இதோட வேர்டிக்ஸ், இந்த ஆக்ட் பேஸ் பண்ண 2 different வேர்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல 2 வேர்டிக்ஸ் ஆர் கான்ட்ரடிக்டரி வித் ஒன் அனதர். ஸோ இதை ரிசால்வ் பண்றதுக்கு வருங்காலங்களில் ஒரு ஃப்ரெஷ் பெஞ்ச், ஒரு லார்ஜர் பெஞ்ச் அமைச்சு கரெக்டான இம்ப்ரிண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்ணிருக்காங்க. ஸோ we have to study about the important provisions of UAPA Act which might be expected for the forthcoming exam, right? First, what is UAPA and key objectives of it? என்னன்னா sovereignty and integrity. So outer overseas countries ஓட terrorism and the external force இதெல்லாம் கர்வ் பண்ற மாதிரியான ஆக்ட் தான் இந்த ஆக்ட். ஸோ யாராவது ஒரு இண்டிவிஜுவல் மாட்டினாங்க அப்படின்னா அவங்க நான் பெயிலபிள் அஃபென்ஸ் அண்ட் அவங்களுக்கு வந்து கடுமையான சிறை தண்டனை இருக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் இருக்கிறது அந்த யூஏபிஏ. கவுண்டர் டெரரிசம்க்கு அண்ட் கீ டெஃபினேஷன் வந்து unlawful activity, any act questioning India's sovereignty, causing disaffection or supporting secession. பிரிவினை உண்டு பண்ற மாதிரி ஒரு பாயிண்ட் பேசினாலுமே, சம் பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஏதோ ஒரு பார்ட்டியில இருக்கிற ஒரு பர்சன் வந்து பிரிவினை கம்யூனலிசம் ப்ரொமோட் பண்ற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்தாலுமே he might be booked under the UAPA ஆக்ட். இந்த அளவுக்கு கடுமையான ப்ரொவிஷன்ஸ் இருக்கிறது தான் இந்த ஆக்ட். ஓகேவா? கிரிட்டிக்கல் ப்ரொவிஷன்ஸ் செக்ஷன் 3 and 6 அன்லாஃபுல் அசோசியேஷன் ஃபார்ம் பண்றாங்க இல்லையா, அந்த ஒரு சிலது வந்து என்ஜிஓ, சிவில் சொசைட்டிஸ், இந்த மாதிரி சொசைட்டிஸ் ஃபார்ம் பண்றது எதுக்குன்னா கம்யூனிசம் ப்ரொமோட் பண்றது. ஸோ அதுக்கு அண்ட் செக்ஷன் 35 வந்து டெசிக்னேட்டிங் டெரரிஸ்ட், செக்ஷன் 43D கிளாஸ் 2 எக்ஸ்டெண்டட் டிடென்ஷன். ஸோ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு ஆக்சுவலாக சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறது ஒரு அஃபென்ஸ் நடந்த பிறகு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. அண்ட் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி போலீஸ் கஸ்டடி எடுத்து கம்ப்ளீட் டார்ஜஸ் அபவுட் த கிரைம் அது கொடுக்கறது தான் சார்ஜ் ஷீட். So every crime will have the time limit of almost 90 days. 90 days-க்குள்ள கொடுத்துறணும் அப்படிங்கிற ஒரு டைம் லிமிட் கொடுப்பாங்க. பட் ஆனா இந்த UAPA ஆக்ட் கீழே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருந்தா the time extension might given up to the 28 days into 2. அப்போ இவ்வளவு டைம் எடுத்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டைம் பிரிவிலேஜோட இருக்கிற ப்ரொவிஷன் ஆக்ட் தான் இந்த UAPA ஆக்ட். ஓகேவா? ப்ரியர் சாங்ஷன், கவர்மெண்ட் அப்ரூவல் ரெக்வயர்ட் பிஃபோர் த ப்ராசிக்யூஷன், a key procedural safeguard. ஸோ அமெண்ட்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 2004ல போட்டா ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் போட்டிருந்தாங்க. அந்த ஆக்டை ரிப்பீல் பண்றதுக்காக வந்தது தான் இது. ஸோ 2008ல மும்பை அட்டாக் நடந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறம் ஃபர்தரா இன்னும் டைட் பண்றாங்க. பெயில் கொடுக்க கூடாது, இந்த டைம் எக்ஸ்டென்ஷன் அண்ட் வாட் அண்ட் ஆல் த ப்ரொவிஷன்ஸ் விச் மைட் பி கெட் இன்டு த ஆக்ட் அப்படின்ற மாதிரியான லிஸ்ட் எல்லாத்தையுமே 2008க்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணி டைட் பண்றாங்க. and expanded the definition of terrorism and terror funding. இப்போ இந்த டைமுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்பீச் கொடுத்தா கூட கொண்டு வர்றதெல்லாம் சரியா. அடுத்து மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட், இண்டிவிஜுவல்ஸ் கேன் பி டிசிக்னேட்டட் டெரரிஸ்ட். ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் சொல்லி மல்டிபிள் மெம்பர்ஸோட தான் உள்ள இருக்கணும் மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் இருந்துச்சு. அதை எடுத்துட்டு a single person might be addressed as the terrorist under this UAPA act. ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் பெஞ்சுக்கு முன்னாடி வந்து அந்த 2 ஜட்ஜ்மெண்ட் ப்ரீவியஸா கொடுத்த 2 ஜட்ஜ்மெண்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா, அந்த பெயில் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பெயில் கொடுக்கிறது அந்த ப்ரிடிக்ஷன் ஒரு இஷ்யூ நடந்திருக்கு அப்படின்னா அந்த ப்ரிடிக்ட் பண்ணி அந்த பெயில் கொடுக்குற டைம் லிமிட் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 or 3 இயர்ஸ் வந்து ஜெயிலே இருக்காங்க பிளெயின் கிடைக்காம அப்படின்னா, அந்த 3 இயர்ஸ்க்குள்ள போலீஸால அட்ரஸ் பண்ணி கரெக்டான சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பர்சன் வில் பி ரிலீஸ்டு. இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் விதத்துல அவங்க வெளியே அனுப்பிச்சிருவாங்க. எக்ஸப்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா அனுப்பிச்சிடலாம்னு சொல்றாங்க. ஆனா ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்க, UAPA ஆக்ட்ல மூலமா புக் பண்ணியிருந்தா அவங்களுக்கு அந்த பர்சனுக்கு இந்த ரைட் டு லைஃப் அப்படிங்கிற ப்ரொடெக்ஷனை கொடுக்கறத விட இந்தியாவுக்குள்ள டெரரிசம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக UAPA ஆக்ட் போட்டிருக்கோம், அதோட பவர் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி 2 கான்ட்ரடிக்ஷனான ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருந்திருக்கு ப்ரீவியஸ்ல. ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் திரும்பி ரீகால் பண்ணி கரெக்டான அட்ரஸை கொடுக்கணும்னு சொல்லி பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம அந்த நியூஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் நியூஸ்,
OCI status for foreigners who had voted in election under scrutiny. So, இப்போ தமிழ்நாடு எலெக்ஷன்ல OCI card holders, overseas citizen of India அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில வர்றவங்க, he or she is not a citizen of India. They are belongs to the some other country citizenship, but they have some claims over Indian land. ஏன்னா their ancestor might be Indians. அந்த கேட்டகரியில வர்றத overseas citizen of India. So அப்படி இந்தியா விசிட் பண்ணவங்க they had voted. அவங்களுக்கு ஆக்சுவலா ஓட்டிங் ரைட்ஸ் இல்ல, they have voted. அதை ஃபைன் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. So we have to read about the criteria which they belong OCI and what are the legal provision that put on them, அதையும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த இந்த அவங்களால எப்படி இதை பண்ண முடிஞ்சு அப்படின்னா they have given the falsely declared document. என்னன்னா ஓட்டர் ஐடியை சரண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபால்ஸா வந்து கொடுத்துருக்காங்க. ஓட்டர் ஐடி அப்படிங்கிறதே உங்களுக்கு கிடையாது. And they should not be under the in the list of electoral roll. அந்த லிஸ்ட்லயே இருக்க கூடாது. ஸோ இதெல்லாம் தாண்டி கிராஸ் பண்ணி ஓட் பண்ணிருக்காங்க. அண்ட் ப்ரொஃபைல் ஆஃப் அஃபண்டர்ஸ் மேக்சிமம் எந்தெந்த ஏரியால இருந்தோம்னா ஸ்ரீலங்கா, யூகே, கனடா, இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, இந்த கண்ட்ரிஸ்ல இருந்து மேக்சிமம் பஞ்ச் வந்து இங்க இருந்து வந்தவங்க தான் ஓட் பண்ணிட்டு போயிருக்காங்க. டிராவல் ரெஸ்ட்ரிக்ஷன், அரஸ்டட் நேஷனல்ஸ், இப்போ இந்த 30 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு they should not go back to their country. எந்த சிட்டிசன்ஷிப் வச்சாலும் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஆஸ்திரேலியால இருக்காங்க, ஆஸ்திரேலியாவுக்கு போக முடியாது. they must deal with the case which was filed in India. அதை டீல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வெளியே போக முடியும். ஓகேவா? or else they can obtain NOC, no objection certificate வந்து இந்தியன் கவர்மெண்ட் வாங்கிட்டு போகலாம். நெக்ஸ்ட் ஆன்கோயிங் இன்வெஸ்டிகேஷன், 30 day அரைவல். என்னன்னா இவங்க அரைவலுக்கு அந்த 30 days ப்ரியர். ஸோ ஃபுல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. பிளான்டா இல்ல அன்பிளான்டா, சீரியஸ்னஸ் தெரியாம வந்து ஓட் பண்ணிட்டாங்களா, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சார்ஜஸ் ஃபைல்டு என்னென்ன ஆக்ட்லனா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950ல ஃபாஸ்ட் டிக்ளரேஷன், ஓசியின் ஃபால்ட் டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்களே, அதுக்கு அதனால கீழே பாரதிய நியாய சன்ஹிதா, இந்த பிஎன்எஸ் ஐபிசியோட டிரான்ஸ்லேஷன் அப்டேட் வெர்ஷன். ஸோ இதெல்லாம் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓசிஐ கார்டு ஹோல்டர், ஃபர்ஸ்ட் ஓசிஐ கார்டு ஹோல்டர் அப்படின்னா அவங்க இந்தியன் கிடையாது, வேற நாட்டோட சிட்டிசன். அவங்க ஆன்செஸ்டர்ஸ் எப்படியோ இந்தியாவை பேஸ் பண்ணனால அவங்களுக்கு கொடுத்த ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி தான் ஓசிஐ. ஸோ அவங்களுக்கு என்னென்ன ப்ரிவிலேஜஸ் விச் வாஸ் ப்ரொவைடட் பை இந்தியா அப்படிங்கிறது பார்க்கணும். ஃபர்ஸ்ட் லைஃப் லாங் விசா, அவங்க எத்தனை டைம் வேணா இந்தியாவுக்குள்ள என்டர் ஆகிக்கலாம். விசா எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெச்ல எவ்வளவு நாள் வேணா இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ப்ரிவிலேஜ். ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் பேரிட்டி வித் என்ஆர்ஐ. இப்போ இவங்க வந்து இந்தியாவில் பேன் கார்டு வாங்கலாம், பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கலாம், ப்ரொஃபஷன் எந்த ப்ரொஃபஷன் வேணா ஃபாலோ பண்ணலாம். லைக் அந்த ஹையர் எஜுகேஷன் இந்தியாஸ் பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன் லைக் ஐஐடி, ஐஐஎம் இந்த மாதிரியான அகாடமிக்ஸ்ல சேர்ந்து ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ரிவிலேஜஸ்லாம் இருக்கு. பட் ஆனா ஃபாரின் நேஷனல்ஸ்க்கு அது ஆக்சுவலா கிடையாது, ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ் மட்டும் இருக்கு. அண்ட் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ல தே கேன் பை லேண்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் வாங்கலாம். பட் எக்ஸப்ட் அக்ரிகல்ச்சர் லேண்ட், அக்ரிகல்ச்சர் லேண்டா வாங்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிவிலேஜஸ் விச் வாஸ் ப்ரொவைடட் டு த ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ். ஸோ ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ் என்னெல்லாம் பண்ண முடியாது, வாட் ஆர் த ரெஸ்ட்ரிக்ஷன் புட் ஆன் தெம். ஃபர்ஸ்ட் வந்து they cannot vote பண்ண முடியாது, அது மாதிரி எலெக்ஷன்ல நிக்க முடியாது, அண்ட் கவர்மெண்ட் ஜாப் ஜாயின் பண்ண முடியாது. ரெஸ்ட்ரிக்டட் ஆக்டிவிட்டி, மிஷனரி ஒர்க், ஜேர்னலிசம், ஸோ இந்த மாதிரியான சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் ஒர்க்கும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நியூஸ், சாந்தி ஆக்ட். சாந்தி ஆக்ட்ங்கிறது சஸ்டைனபிள் ஹார்னஸிங் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ இந்தியா இஸ் பவர் ஹங்கர் ஸ்டேட், பவர் ஹங்கரி கண்ட்ரி. ஸோ அவ்வளோ நமக்கு நம்மளோட ஆண்டு தேவையான பவர் ஜெனரேஷன் மட்டும் 450 ஜிகாவாட்டு கிட்ட நமக்கு தேவைப்படுது. ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல நமக்கு நியூக்ளியர் எனர்ஜி இல்லாம அதை ஃபோர்த் கமிங் போக முடியாது. ஆனா நியூக்ளியர் எனர்ஜியோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப மினிமல். கோல் எனர்ஜியால வர்ற பவர் சப்ளை தான் அதிகமா இருந்திருக்கு. ஸோ இந்தியா இஸ் பிளானிங் டு கெட் இன்க்ரீஸ் த நியூக்ளியர் எனர்ஜி ப்ரொடக்ஷன். ஸோ அதுக்கான ஒரு பில் தான் இந்த சாந்தி பில். இந்த சாந்தி பில் அப்படிங்கிறது ஃபாரின்ல இருந்து நியூக்ளியர் எனர்ஜியை இம்போர்ட் பண்ணி அண்ட் த ஃபாரின் டெக்னாலஜி ஆல்சோ இம்போர்ட்டட், த ஆபரேட்டர் வில் ஆல்சோ பி இம்போர்ட்டட் ஃப்ரம் த ஓவர்சீஸ். இப்போ யூஎஸ்ல இருக்காங்களா, யூஎஸ்ல இருந்து யூரேனியமை இங்க இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணா நம்ம இம்போர்ட் பண்ணுவோம், டெக்னாலஜியை இம்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஏதோ ஒரு பிரைவேட், இப்போ யூஎஸ்ல இருக்கிற ஒரு நியூக்ளியர் எனர்ஜி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ற ஒரு பிரைவேட் கம்பெனி இங்க வந்து செட் பண்ணுவாங்க, இங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க, எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. என்ன இஷ்யூனா அதெல்லாம் சப்போர்ட் பண்றது இந்த சாந்தி பில். என்ன இஷ்யூ அப்படின்னா, இஃப் அட் ஆல் சம் ஆக்சிடென்ட் மைட் ஹேவ் டன்,
நடந்திருக்க முடியும். அப்படி நடந்தா என்னன்னா அந்த ஃபாரின் ஆபரேட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மேக்சிமமா இன்சூரன்ஸ் போடுறதே எவ்வளவுனா 4000 crores தான். பட் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா இட் மைட் காஸ்ட் அப் டு lakh crore அந்த அளவுக்கு ஆகும். 1,00,000 கோடிக்கு மேல ஆகும். ஆனா வெறும் 4000 கோடி தான் இவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் லைபிலிட்டியில வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இஷ்யூ. ஓகேவா? பிரைவேட் செக்டர் என்ட்ரி, அட்வான்ஸ் ரியாக்டர் அண்ட் 100 gigawatt பை 2047. இப்போ நமக்கு 450 gigawatt தேவைப்படுது. அதுல 100 gigawatt ஃபுல்லா நியூக்ளியர் எனர்ஜியா ப்ரொமோட் பண்றது நம்மளோட தேவையா இருக்கு. ரைட்? ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த 4000 crore பெஞ்ச் மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது ரொம்ப கம்மி. வி ஹேவ் டு இன்க்ரீஸ் தட் பெஞ்ச் மார்க் அப்படின்றது தான் இந்த கேஸ்ல நடக்கிறது. கீ ஆர்குமெண்ட்ஸ் என்ன இருக்குன்னா, ரைட் டு லைஃப் ஆர்டிகல் 21 படி நமக்கு எனர்ஜி சப்ளை, பியூர் எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா நம்ம கோல் யூஸ் பண்றோம். கோல் வந்து அதிகப்படியான நச்சுத்தன்மையான வாயுக்கான சல்பர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு இந்த மாதிரியான கேசஸ் ரிலீஸ் பண்றதுனால அது ரொம்ப ஹார்ம்ஃபுல். பட் நியூக்ளியர் எனர்ஜி வந்து ஹார்ம்ஃபுல் இல்ல. பட் ஏதாவது வந்து ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா உயிர் சேதம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நம்ம முடிவெடுக்கிறது இருக்கு. அண்ட் தென் நவ் வி ஆர் அண்டர் த சக்சஸ்ஃபுல் ரேட் ஆஃப் செகண்ட் ஸ்டேஜ் நியூக்ளியர் ரியாக்டர், ஃபாஸ்ட் பீரியட் ரியாக்டர். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பிரஷரைஸ் ஹெவி வாட்டர் ரியாக்டர், செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஃபாஸ்ட் பீரியட் ரியாக்டர். நம்ம செகண்ட் ஸ்டேஜ் ரீச் ஆயிட்டோம். அண்ட் தென் நம்ம தேர்ட் ஸ்டேஜ் ரீச் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற ஹையஸ்ட் ரிசர்வ் தோரியம் ரிசர்வ் யூஸ் பண்ணி நம்ம நியூக்ளியர் எனர்ஜி ஜெனரேட் பண்ணணும். அண்ட் we don't want to rely on other countries for the energy supply. So அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போக முடியும். நம்ம இப்ப செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கோம். இப்போ நம்ம இம்போர்ட் பண்ற யுரேனியம் வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். அது செகண்ட் ஸ்டேஜ் ரீச் ஆகணும், அந்த தேர்ட் ஸ்டேஜ் போகும். இந்த கேப் வந்து ஆல்மோஸ்ட் 50 years ஆயிடும் எந்த நியூக்ளியர் ரியாக்டரோ ரீச் ஆகிறதுக்கு. ஸோ நம்ம ஒரு 2075 அப்புறம் நியூக்ளியர் எனர்ஜியை ஃப்ரீயா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இப்பல இருந்து பிளான் பண்ணா. ஸோ இந்த வாதத்தை எடுத்து பார்க்க போறது யாருன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சூரியகாந்த், ஜஸ்டிஸ் ஜோய்மானி பகாச்சி அண்ட் விபுல் பஞ்சோலி. ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து இத வேர்டிக்ட் கொடுக்க போறாங்க. அண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் கேனாட் என்டர் இன்டு த பாலிசிஸ் ஆஃப் த கவர்மெண்ட். அப்போ இந்த மாதிரி கிரிட்டிக்கல் பாலிசியை இன்டர்பிரட் பண்றதுக்கு எங்களுக்கு இன்னும் இது வரல அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சிட்டிசன்ஸ் காஸ் இந்த ரிலேபிள் எனர்ஜி அப்படின்னாலும் அதோட ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதோட ரேட் வேற மாதிரி இருக்கு. ஸோ அதை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பிரைவேட்டுக்கு நம்ம அதிகமாக கொடுத்தா பிரைவேட் போன் லாபம் ஈட்டுறதுக்கு பார்ப்பாங்களே தவிர ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் இஷ்யூவா இருக்கு அந்த சாந்தி பில்லுல. நெக்ஸ்ட், சுப்ரீம் கோர்ட் அலோஸ் யுத்தனேசியா ஆஃப் ரேபிட் அண்ட் டேஞ்சரஸ் டாக்ஸ். என்னன்னா, யுத்தனேசியாங்கிறது வந்து கருணை கொலை. இப்போ நம்ம இந்தியாவில் ரேபிஸ் பரவுதல் தொற்று வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஹஸ் ஆல்ரெடி கிவன் த வேர்டிக்ட் ஆஃப் கில்லிங், தட் இஸ் யுத்தனேசியா ஃபார் த ரேபிட் டாக்ஸ். அதை திரும்பி ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு எடுத்திருக்காங்க. அதுலயும் மறுபடியும் we stand by that previous verdict. We cannot give the life, அதாச்சும் லைஃப் இந்த யுத்தனேசியா எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஸ்டாண்டுக்காக அவங்க எடுத்து வச்ச சப்போர்ட்டிவ் பாயிண்ட்ஸ் ஆர்டிகல் 21 prevails. ஆர்டிகல் 21ங்கிறது ரைட் டு லைஃப். அந்த ரைட் டு லைஃப்ங்கிறது ஹியூமன் வந்து சிட்டிசன் வந்து எல்லா இடத்துக்கும் ஃப்ரீயா நடந்து போகிறது, ஃப்ரீயா ரோம் பண்றது. ஸோ அப்படி ரோம் பண்ண விடாம தடுக்கிறது இந்த ரேபிஸ் உள்ள நாய். ஸோ ஹியூமனுக்கு அது சிட்டிசன்ஸுக்கு இந்த ரைட் டு லைஃபை ஸ்டாண்ட் பண்றதுக்காக நம்ம ரேபிஸ் உள்ள நாய் டாக்ஸை வந்து ஸ்டே டாக்ஸை கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் தான் அது. அடுத்து ஏபிசி சென்டர்னா அனிமல் பர்த் கண்ட்ரோல் சென்டர். ஸோ ரேபிஸ் ஃபர்தரா ஸ்ப்ரெட் ஆகாம இருக்குது. அஃபெக்டட் டாகை நம்ம மியூட்டிலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா தே வில் நாட் ஸ்ப்ரெட் த ரேபிஸ் பை ஃபர்தர் ப்ரீடிங். ஸோ அதுக்கான ஒரு ஏரியா தான் இந்த ஏபிசி சென்டர். அண்ட் நோ அப்சல்யூட் ரைட் ஃபார் த ஸ்டே டாக் வந்து கண்டிப்பா இந்த ரைட்ஸை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இந்த ஏபிசி ஆக்ட்ல சொல்லல. அனிமல் குரூயல்டி ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூயல்டி ஆஃப் அனிமல்ஸ் ஆக்ட் 1960s இந்த ஸ்டாட்யூட்டரி ஆக்ட்ல தேர் இஸ் நோ ஸ்டப்பன் ப்ரொவிஷன் ஃபார் த டாக்ஸ் அப்படின்னு சொல்லி கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஹேவ் டு ரீட் அபவுட் த ரேபிஸ். ரேபிஸ் அப்படிங்கிறது ஒரு ஜூனாட்டிக் டிசீஸ், ஒரு வைரல் டிசீஸ். ஸ்ப்ரெட் வியா பைட், ஸ்கிராச்சஸ், சலைவா, எப்படி வேணா பரவ முடியும். எச்சில இருந்து பரவும். நாய்கள் மட்டும் இல்லாம மற்ற அனிமல்ஸ், சிங்கம், புலி இந்த மாதிரியான மிருகங்கள்ட்ட இருந்தும் பரவும் ரேபிஸ். ஓகேவா? இன்குபேஷன் பீரியட் அப்படிங்கிறது ஒன்ஸ் வந்து அந்த ரேபிஸ் நம்மள அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட சிம்டம்ஸ் வெளியே தெரியுற நாட்கள் தான் அந்த இன்குபேஷன் பீரியட். அது வந்து ரேபிஸுக்கு 1 to 3 months வரைக்கும் இருக்கும். ஒன்ஸ் the symptoms going to appear அப்படின்னா ஒன்ஸ் appear ஆக ஆரம்பிச்சுன்னா we cannot control that rabies and
death is certain. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கிறது தான் இந்த rabies. So symptoms, early symptoms, fever, headache, weakness. Advanced system வந்து hydrophobia, தண்ணி தாக எடுத்துக்கிட்டே இருக்கும். Aerophobia, confusion, hallucination, paralysis, இதெல்லாம் advanced symptoms. Two types வந்து furaces and paralytic. Paralyticனா nervous system அடிக்கும். ஓகேவா? நம்மளோட இந்தியாஸ் இனிஷியேட்டிவ் டு கன்ஃபரண்ட் த rabies. ஃபர்ஸ்ட் இந்தியா அண்ட் த வேர்ல்டு ஹையஸ்ட் ரேபிஸ் பர்டன் வந்து இந்தியாவில் தான். நேஷனல் ப்ரோக்ராம்ஸ் என்னன்னா நேஷனல் ரேபிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், ஆன்டி ரேபிஸ் வேக்சினேஷன் டிரைவ்ஸ், அனிமல் பர்த் கண்ட்ரோல் ப்ரோக்ராம். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து வச்ச இனிஷியேட்டிவ் இன் ஆர்டர் டு கர்டைல் த ரேபிஸ் ஸ்ப்ரெட்டிங். மெயின்ஸ் மார்க் கொஸ்டின். சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் அலோட் euthanasia ஃபார் ரேபிட் அண்ட் டேஞ்சரஸ் டாக்ஸ். ஆமா, ஹோல்டிங் தட் ஆர்டிகல் 21 ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன் ஓவர்வே த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரே டாக்ஸ். ஸோ இவ்வளோ நம்ம படுத்த நியூஸ் தான் சொல்லியிருக்காங்க. Critically examine the balancing of fundamental rights and animal welfare. Fundamental rights and animal welfare ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்கான பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கணும். ரெண்டு பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸ் எழுதி போட எடுத்து நம்ம கண்டிப்பா திருப்பி தருவோம். தேங்க்யூ.